இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பவுலின் நோலா அவர்களிடமும் ஜான் பிசர், தாமஸ் மூர் மறைசாட்சியரிடமும் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். உடல் நலனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, எப்போதும் கடந்த காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுகிற அளவுக்கு நிகழ்கால மகிழ்ச்சியை நாம் இழக்க நேரிடுமாம். நேற்றைய தவறுகள், இழப்புகள், காயங்கள் ஆகியவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் இன்று இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஆசிர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போகலாம். நண்பர்களே, கடந்த காலம் என்பது ஒரு பாடம், அது ஒரு சிறைச்சாலை அல்ல. அதில் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். இயேசு நம்மை பின்னோக்கி பார்க்க அல்ல, முன்னோக்கி நடக்கத்தான் அழைக்கிறார். நேற்றை மாற்ற நம்மால் முடியாது, ஆனால் இன்று எப்படி வாழ்வது என்பதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் என்பதாய். ஆகவே கடந்த காலத்தின் பாரத்தை இயேசுவிடம் ஒப்படையுங்கள். இன்றைய நாளை நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழுங்கள். ஏனெனில் இன்று என்பது இயேசு உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஒரு விலைமதிப்பற்ற பரிசு நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? கடவுளின் எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் புறக்கணிப்பதன் விளைவுகளை எடுத்து காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்கள் கடவுள் செய்த நன்மைகளை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றினர். இறைவாக்கினர்கள் மூலம் கடவுள் பல முறை திரும்ப அழைத்தும் அவர்கள் செவிகொடுக்கவில்லை. இறுதியில் அவர்கள் நாடு கடத்தப்படும் துயரத்தை அனுபவித்தனர். கடவுள் தண்டிக்க விரும்பவில்லை, ஆனால் மனம் மாற மறுக்கும் மனிதன் தன் செயல்களின் விளைவுகளை சந்திக்க நேரிடுமாம். தந்தை தன் மகனிடம் தவறான நண்பர்களின் சவகாசத்தை விட்டு விலகு என்று பலமுறை அறிவுறுத்துகிறார். ஆனால் அந்த மகன் தந்தையின் பேச்சை கேட்காமல் தவறான வழியில் தொடர்கிறான் என்றால் சில காலத்திற்கு பிறகு படிப்பையும் நல்ல வாய்ப்புகளையும் இழந்து கஷ்டப்படுவான். எல்லோரும் முன்னேறி செட்டிலாகி இருப்பார்கள், தான் மட்டும் இப்படி விடப்பட்டு விட்டோமே என்று யோசிப்பான். அப்போதுதான் தன்னை நேசித்தவர்கள் கூறிய எச்சரிக்கையின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்வான். நண்பர்களே, கடவுள் என் வாழ்க்கையில் கூறும் அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் நான் கவனமாக கேட்கிறேனா அல்லது புறக்கணிக்கிறேனா என்று இன்று ஒரு நொடி டைம் எடுத்து சிந்தித்து பாருங்கள். இயேசுவின் குரலை புறக்கணிப்பது நம் வீழ்ச்சிக்கு வழி. இயேசுவின் குரலுக்கு ஜெபத்தின் மூலம், ஜெபமாலையின் மூலம் செவிசாய்ப்பது மட்டுமே நம்மை வாழ்வுக்கு நேராய் வழி நடத்துமாம். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? இயேசு கூறுகிறார், பிறரை தீர்ப்பிடுவதற்கு முன் நம்மை நாமே ஆராய வேண்டும் என்பதாய் போதிக்கிறார். பிறருடைய சிறிய குறைகளை பார்ப்பது எளிது, ஆனால் நம்முடைய பெரிய பெரிய குறைகளை உணர்வது கடினம். உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்றவர்களை, உடன் பிறந்தவர்களை, நண்பர்களை, கணவரை, மனைவியை குற்றம் சாட்டுவதில் அல்ல,
மாறாக நம் இதயத்தை திருத்திக் கொள்வதாகும். தாழ்மையுடன் தன்னை பரிசோதிக்கும் ஒருவரே மற்றவர்களுக்கு உண்மையாக உதவ முடியும் என்று இன்றைய நற்செய்தியின் மூலம் இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். மனைவி தனது கணவர் என்ன தவறு செய்கிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தால் அவர்கள் இடையே இருக்கும் அன்பும் அந்யோன்யமும் குறைந்து போகும். அதற்கு பதிலாக என்னிடமும் சில தவறுகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இருவரும் விட்டு கொடுத்து குறைகளை சுட்டி காட்டுவதற்கு முன் தன் தவறுகளை திரித்து கொள்ள முயன்றால் அங்கே அன்பு மலரும். குறை கூறுவதற்கு பதிலாக இருவரும் சேர்ந்து மாற்றத்தை குடும்பத்தில் ஏற்படுத்த முடியும். நண்பர்களே, சரி, இன்று சிந்தித்து பாருங்கள். நான் பிறரின் குறைகளை அதிகமாக பார்க்கிறேனா, அல்லது என் வாழ்க்கையை, என் குணங்களை திருத்த நான் அதிக கவனம் செலுத்துகிறேனா என்று யோசித்து பாருங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். பிறரின் குறையை எண்ணுவதற்கு முன் உன் இதயத்தை ஆராய்ந்து பார் என்று இயேசு நம்மை அழைக்கிறார். இதை மனதில் வைத்தபடி நாம் இந்த நாளை, வாரத்தின் முதல் வேளை நாளை துவங்குவோம். நண்பர்களே, இயேசுவின் உதவியை கேட்போம். அவர் இறங்கி வந்து நமக்கு துணை செய்வார். இந்த வாரம் முழுவதும் நம்மோடு இருப்பார். இன்றைய திருப்பாடலில் என்னென்ன வசனங்கள் உள்ளது என்பதை பார்த்து அதை சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் துணையை நாடுவோம். எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். இயேசுவே, நீரே எங்களுக்கு துணை செய்யும் தெய்வம். எங்கள் மனதில் உள்ள விண்ணப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்கள், எண்ணங்கள் அனைத்தும் உமக்கு தெரியும். இயேசுவே, நாங்கள் வாய் திறந்து சொல்வதும் உமக்கு தெரியும். வாய் திறந்து சொல்லாமல் மனதிற்குள்ளே வைத்திருக்கும் ஆசைகளும் மன்றாட்டுக்களும் கூட உமது காதுகளுக்கு கேட்கும். அனைத்திற்கும் நீர் செவிசாய்த்து பதிலளிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த வாரத்திற்காக நாங்கள் பிளான் பண்ணி வைத்திருக்கும் அனைத்தையும் இறை சித்தத்தின்படி நாங்கள் நல்லபடியாக செய்து முடிக்க எங்களுக்கு துணை செய்யும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர் என்றால் யார் எங்களுக்கு துணை செய்ய முடியும்? எங்களை நீர் நொறுக்கிவிட்டீர் என்றால் யார் எங்களை எழுப்ப முடியும்? எங்கள் மீது நீர் சீற்றம் கொண்டீர் என்றால் யார் எங்களை தேற்ற முடியும்? ஆண்டவரே இயேசுவே, இந்த பொழுதே உமது இரக்கத்தின் முகத்தை எங்களை நோக்கி திருப்பி அருளுமாறு மன்றாடி ஜெபிக்கின்றோம். நிலத்தை நீர் அதிர செய்தீர், அதில் பிளவு உண்டாக செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும். நிலம் எப்படி வெடித்து பூகம்பம் உருவாகின்றதோ அதுபோல என் மனதின் வெடிப்புகளும் உமக்கு தெரியும். இயேசுவே, அதையெல்லாம் நீர் சரி செய்து என்னை வழிநடத்தும்படியாய், எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய், குறை நிறைகளை சரி செய்யும்படியாய் உருக்கமாய் ஜெபிக்கின்றோம். உம் மக்களை கடும் துன்பத்தை காண செய்யாதபடி காத்தருளும். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு, அந்த பழக்கத்திற்குள் எங்களுள் சிலர் சென்று விடாதபடி காத்தருளும். எத்தனையோ பேர் கெட்ட பழக்கங்களில் சிக்கிக்கொண்டு சம்பாதிக்கும் பணத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றனர். அந்த பழக்கங்களில் இருப்போரெல்லாம் மீண்டு குடும்பத்தை கட்டி எழுப்ப துணை செய்யும். இயேசுவே, நீர் எங்களை கைவிட்டு விடாதேயும். நீர் எங்கள் படைகளின் ஆண்டவர். எங்களுக்காக புறப்பட்டு நீர் போர் செய்தால், எங்கள் பக்கம் நீர் துணையாக இருந்தால் எங்கள் மனதில் அச்சம் என்பதே இல்லை. இயேசுவே, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் நாங்கள் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. நீரே எங்கள் எதிரிகளை எங்களிடமிருந்து விலக்கி போட்டருளும். எங்களுக்கு தேவையான எல்லா துணையையும் இந்த வாரத்திலே எங்களுக்கு செய்தருளும்படியாய் உருக்கமாக ஜெபிக்கின்றோம். குடும்பத்திலும், பிள்ளைகள் காரியத்திலும், பணியிடத்திலும், உடல் நலத்திற்காகவும், உறவுகள் மத்தியிலும் நாங்கள் என்னவெல்லாம் செய்ய எத்தனித்து வைத்திருக்கின்றோமோ அத்தனையும் உமது பாதப்படியிலே காணிக்கையாய் ஒப்படைக்கின்றோம். நீர்தாமே எங்கள் கைபிடித்து நடத்தும். எங்கள் முன்பாக நீர் நடந்து சென்று அனைத்தையும் செவ்வையாக்கி தந்தருளும். தடைகளை விலக்கி போடும் ஆண்டவர் நீர். எங்களுக்கு முன்பாக ஒரு வீரரை போல நடந்து செல்கிறீர் என்று விசுவசிக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கும் கண்மலை நீரே. அங்கிருந்து எங்கள் தாகத்திற்கு தண்ணீர் வரும் என்று
விசுவாசத்தோடு காத்திருக்கின்றோம் இயேசுவே. இந்த நாளை உமது கரங்களிலே ஒப்படைத்து நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். பதிலுக்காக காத்திருக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.